சொன்ன மாதிரி வெளில போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு நைட்டே வரலாம். சில விஷயங்களை இன்னைக்கு மாமா மூலமா தான் உண்மையினே புரிஞ்சிட்டேன். என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஃபைல தேடுறீங்களா? எந்த ஃபைல்? இல்ல கடை விஷயமா ஏதாவது ஃபைல தேடுறீங்களான்னு கேட்டேன். என்னங்க சரோ, சாயங்காலம் சீக்கிரம் ரெடியாரு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அம்மா, என்ன மாணிக்கம்? அம்மா சாயங்காலம் ரெடியா இருங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணும். சரிப்பா, நான் கிளம்புறேன். அத்தை, டிஃபன் செஞ்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வந்து. அம்மா, அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, சாப்பிட. நீ உன் வேலையை மட்டும் பாரு. அத்தை, ஒரு 2 இட்லி வச்சு தட்டுமா? கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. அத்தை, சரோ, என்னம்மா இது? உன் மாமியார் என்னமோ பூச்சாண்டி காட்டிட்டு போறா. அதான் பாட்டி குழப்பமா இருக்கு. பெரிய அளவுல ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? பின்ன என்ன பாட்டி, என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, வீட்டுல சாப்பிடுறது இல்ல. ராத்திரி என்னடான்னா, இருடி உனக்கு வச்சிருக்கேன், உனக்கு இருக்குன்னு எச்சரிக்கை பண்ற மாதிரி பேசுறாங்க. அதான் ஒண்ணும் புரியல, பயமா இருக்கு. அப்படியா சொல்ற? அவன் மனசுல ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு காப்பல் இருக்க. ஏமா, எப்படியோ ஏதோ ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி வாப்பல் இருக்கேம்மா. ஆமா பாட்டி, என் தலையில எந்த கல்ல தூக்கி போட போறாங்களோ தெரியல. அது சரி, உன் மாமியா இப்படி நடந்துக்கிறத, இப்படி சாப்பிடாம இருக்கிறத, இப்படி ஏடா குடம்பம் பண்றத உன் புருஷன்கிட்ட சொன்னியா? ஏற்கனவே நீ சொல்றேன்னு சொன்னதை நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இவன் நடந்துக்கிறத பார்த்தா சொல்லிடலாம் போல இருக்கே. சொன்னியாம்மா? நானும் சொல்லலாம் தான் இருந்தேன் பாட்டி, ஆனா சூழ்நிலை சரியில்லை. நேத்து இவர் வரும்போது
ஏதோ பிசினஸ்ல பிரச்சனைன்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருந்தாரு. அப்ப எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் சொல்லலாம்னு பார்த்தா சந்தர்ப்பம் சரியா அமையல. சரி விடு, இப்ப என்ன, இங்க நடக்கிறதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் புருஷன் வந்து கேட்டானா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ இதெல்லாம் மனசுல வச்சு கவலைப்படாம பேசாம இரு. தானே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா. இந்தங்கப்பா. கொண்டா. தாத்தா வந்துட்டாரு பாரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. டாடா சொல்லு. ஆமாம்மா, வா. என்னது இது? இன்னைக்கு சாயந்தரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம்ல, அதான் கிஃப்ட் வேண்டாம். நீங்க வரீங்கல்ல? அம்மா ஏன் இப்படி கேக்குற? இல்ல, அவங்க வந்து உங்களை கேட்டாங்க, நீங்க இல்ல, நாங்க சொல்லிக்கிறோம் சொல்லிட்டோம். போகல என்ன தப்பா போயிடும், அதனாலதான். இல்ல நான் நிச்சயம் வந்துடுறேன். முக்கியமா ஒருத்தர் பாக்கணும், அவர் பார்த்துட்டு சரிம்மா. வந்துடுறேன். வரேன். என்னதானோ சாயந்தரம் நீ வரல? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்னடி டப்புன்னு இந்த மாதிரி சொல்ற? விஜி வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டு படியே ஏறுறதா இல்லைங்க. என்னடி லூசா நீ? நடக்கிறது லட்சுமண மாமா வீட்டு விசேஷம். சரி பண்ணி என் கூட வந்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பாத்துப்பீங்க. இது மூலியமா பிரச்சனை கொஞ்சம் தீருமேன்னு இத பாருங்க, இப்படி எல்லாம் தலையை சுத்தி மூக்க தொட்டா பிரச்சனை தீராது. அவ எனக்கு பின்னாடி பிறந்தவ தானே, அவ வந்து என்ன கூப்பிட்டோம் எல்லா பிரச்சனையும் தீந்துரும். ஏய், நல்லா யோசிச்சு பாரு. பிரச்சனைக்கு காரணமாக அவங்களே இங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. ஆனா நீங்க மொண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல கூட பிறந்த அக்கா தங்கச்சியே வேற கிழிஞ்சது போ. ஏண்டி அவங்க வந்த போய் பேசிட்டு இருந்தா 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு. அது வேற இது வேற. இத பாருங்க, அந்த வீட்டு ஆளுங்க பண்ணதுல என் மனசுல இன்னும் அழியாம அப்படியே இருக்கு. சொல்ல போனா நாம ஒரு சரியான ரோஷக்காரங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நியாயமா நீங்களே போக கூடாது. அப்படி இருக்கும்போது என்னையும் கூப்பிடுறது ரோஷ கெடுத்தானோ. உங்ககிட்ட வந்து சொன்ன பாத்தியா, என் புத்தியா செருப்ப கட்டி அடிக்கணும். அல்லது ஆமா. என்ன ரவி, எப்படி இருக்கீங்க? வாங்க சார், உட்காருங்க. இந்த மாசம் டியூ கட்டலான்னு வந்தேன். கொடுங்க. அப்புறம் என்ன ரவி, பிசினஸ்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? இப்பதான் கஸ்டமர் தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. 2-3 ஏஜென்சிக்கு ஆஃபர் இருக்கு. வெரி குட். மெல்ல மெல்ல டெவலப் ஆயிடுவேன். ஆமா, நீங்க செக்ரட்டரியேட்ல தானே வேலை பாக்குறீங்க? ஆமா. ஏன்? உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல யாரையாவது தெரியுமா? என்ன விஷயம், எது கேக்குறீங்க? அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? ஆமா, இன்டர்வியூ கூட நடக்க போறதா கேள்விப்பட்டேன். ஏன், உங்களுக்கு ஏதாவது சிபாரிசு வேணுமா? அது தெரிஞ்ச வீட்டு பொண்ணுக்கு இன்டர்வியூக்கு கார்டு வந்திருக்கு. அவ புருஷனுக்கு வேலைக்கு போறது பிடிக்கல. அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலியான பொண்ணு. இன்டர்வியூ அட்டன் பண்ணுச்சுன்னா வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானே. அது எப்படிங்க ரவி, இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை தானா கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அது வேலையை விடுங்க. அவ புருஷனுக்கு வேலைக்கு போறது பிடிக்கல. அதனால வீட்டுல பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறான். இவன் என்னடானா அவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச யார் மூலியமாவது ட்ரை பண்ணி. என்ன சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச யார் மூலியமாவது ட்ரை பண்ணி அந்த பொண்ணுக்கு வேலை வாங்க முடியாம தடுக்க முடியுமா? இல்ல அதுதான் வழி இருக்கா? ரவி, இந்த உலகத்திலேயே கிடைக்கிற வேலையை கிடைக்க விடாம பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் தேடுற ஒரே ஆள் நீங்களா தான் இருக்க முடியும். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, திறமை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி சிபாரிசு பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்க வேணாம்னு சிபாரிசு பண்றது ரொம்ப கஷ்டம். புரியுதா? நீங்களும் சரி, உங்க ஃப்ரெண்டும் சரி, சரியான கிரிமினல் பார்ட்டியா இருப்பீங்க போல இருக்க. நான் வரேன் ரவி. காஃபி சாப்பிடுங்க. இருக்கட்டும்.
இது என் பொண்ணுக்கு வந்த இன்டர்வியூ கார்டோட ஜெராக்ஸ் காப்பிங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்திருக்கு. இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க. சரி, நல்லா அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கல்ல? அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன, தைரியமா போயிட்டு வாங்க, பெரும்பாலும் இந்த வேலை கிடைச்சிடும். அது இல்லைங்க, ஏதாவது சலுகை அடிப்படையில? பெண்களுக்கு சலுகைன்னு பார்த்தா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃப், விடோயர், அப்புறம் புருஷனால கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி சில கேட்டகரி தான் இருக்கு. நீங்க சொல்ற எந்த அடிப்படையிலையும் என் பொண்ணுக்கு சலுகை கிடைக்க வழி இல்ல. வேற ஏதாவது பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்படுற பெண்களுக்கு வேலை தரந்தா கோடிக்கணக்கான பேருக்கு வேலை தரணும். இந்த நாட்டுல கஷ்டப்படாத பெண்களை விரல விட்டு எண்ணிடலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஐயா, என் பொண்ணு படுறது சாதாரண கஷ்டம் இல்லைங்க. அவன் நிலைமை ரொம்ப கேவலமா மோசமா இருக்குது. ஐயா, உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன வைக்கும்? என் மரும பிள்ளைறாரு, அவருக்கு பெண் பிள்ளை எல்லாமே பிடிக்காது. ஆனா இந்த ஆட்டம் பாருங்க, என் பொண்ணுக்கு இந்த நேரம் பார்த்து ரெட்ட குழந்தைங்க, 2 பெண் பிள்ளை எல்லாம் கொடுத்து வச்சுட்டான். அதனால என் மரும பிள்ளை என் பொன் பக்கமே திரும்ப மாட்டேங்கிற ஐயா. என் பொண்ணோட எதிர்காலம், பிறந்திருக்கிற 2 பெண் குழந்தைகளோட எதிர்காலம் எல்லாம் இந்த வேலை நம்பி இருக்குதுயா. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ணா கூட நான் தயாரா இருக்கிறேன் ஐயா. நான் உங்களை மதிச்சு பேசிட்டு இருக்குது, நீங்க நேர்மையானவர், சூதுவாதி தெரியாதவர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு தன்மையா பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் லஞ்சம் கிஞ்சம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அப்படி எதுவும் பேசலையா. பெத்த மனம் பெத்து பொண்ணு படுற கஷ்டம் பொறுக்காம தவறி போய் சொல்லிட்டு மன்னிச்சிருக்கியா? தெரியும் தெரியும் ஐயா, நானும் நேர்மையான ஆண்டவனுக்கு பயப்படுறவன் தான். புள்ள பாசத்தால வாயில தவற வார்த்தை வந்துருச்சுங்க. தயவு செய்து என்ன தவற எடுத்துக்காதீங்க. என் பொண்ணுக்காக முடிஞ்சா உதவி பண்ணுங்கய்யா. நான் வர்றேன். வாங்க. ஐயா, ஒரு நிமிஷம். என் கடமையை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. நல்லது நடக்கணும்னாலும் அது சரியான வழியில நடக்கணும்னு நினைக்கிறவனா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அது இல்ல, உங்களுக்கு உதவ முடியலன்னு என் மனசு உறுத்துது, அதான். பட் நல்ல மனசுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு ஒரு பிரதிபலன் கண்டிப்பா இருக்கும். உங்க பொண்ணுக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. வரையா. சரோ, கிளம்பலாங்க. அத்தை எங்க? பக்கத்துல இருக்கிற கோயில் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். வர நிர்மலா. கவிதா, நிறைய சாதனம் தள்ளி பூசு. டேய், என்னடா வெளியே நின்னுங்க? சாப்பாடு எடுத்து சரி போய் பாரு போ. வாங்கம்மா வாங்க. போய் பாரியா. வாங்க வாங்க. வணக்கண்ணே. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். அவங்க எல்லாம் வரலையா? அதான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வா போஸ். எங்க நீ வராம போயிட்டேன்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டேன். என்னமாமா வீடு தேடி வந்து கூப்பிடுறீங்க? எப்படி நான் வராம இருப்பேன்? அது இல்ல போஸ், என்னதான் வீடு தேடி வந்து கூப்பிட்டானோ, கூப்பிட்டது லட்சுமணாச்சே. இவன்லாம் ஒரு மனுஷன், கால் காசு கூட பெற மாட்டான். இவன் கூப்பிட்டு நம்ம போறதா நீ யோசனை பண்ணக்கூடாதுல்ல, அதான். டேய், நீ என்ன பாராட்டுறியா இல்ல இதுதான் நேரம் சொல்லி குத்தி காமிக்கிறியா? என்ன ஃபீல் பண்றியா? ஏயா, ஒரு சின்ன விஷயம் இது கூட தெரியல உனக்கு. பொண்ணு வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க. போஸ், இந்த மாதிரி தான் நாட்டுல நிறைய பேர் நடமாடிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்து பாபு, பவானி இதெல்லாம் வரலையா? இல்ல, வேலையா இருக்காங்க. போஸ், வா சாப்பிட்டு போ. சரி வா போஸ். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாப்ள. வா 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 வா.
எங்கப்பா விஜயும் கோபியும் காணோம். அதான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் கண்ணில் கொஞ்சம் தாமதம் சம்பந்தி அப்பா வாங்க வாங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பவனே வரலையா? இல்ல அவங்க வர முடியல. முதல்ல குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். சரி சரி வாங்க. வாங்க மாமா. இந்தம்மா குழந்தை நீடூழி வாழ்மா, சந்தோஷமா இரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. வாங்கப்பா. போங்க. சம்பந்தி. சம்பந்தி எப்போ வந்தீங்க? இப்பதான். நீ எப்படா வந்த? இப்பதான் மாமா. அப்பா இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க. வணக்கம். பாருங்க இவங்க விஜயோட அப்பா, அது போஸ், கோபியோட சகல, அவங்க ரவி அப்பா. இவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். அம்மா எங்க விஜய் கோபி மாப்பிள்ளை எல்லாம் காண? இத பாருங்க, நல்ல நேரத்துல நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. எது கண்டவனை பத்தி பேசுறீங்க? அந்த பேச்சு விடுங்க. சம்பந்தியா ஒரு நிமிஷம். ஏன் ஒரு என்னமா மாதிரி பேசுறாரு? கோபி மாப்பிள்ளை விஷயம் ஏன் இல்ல? மன்னிச்சிருங்க சம்பந்தி. எதுக்கு? அத நான் சொன்னா கண்டிப்பா நீங்க வருத்தப்பட தான் போறீங்க. அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா மன்னிப்பு கேட்டேன். புரியலையே சம்பந்தி. எனக்கு உங்களுக்கு எப்படி விளக்கமா சொல்றதுன்னு புரியல. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சவங்க கோபி. என் பொண்ணு ஈஸ்வரிக்கு மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கா. ஆனா ஒட்டுமொத்தமா நன்றி மறந்துட்டாங்களே. கோபியும் விஜயும் இந்த வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடவே இல்லை. எப்படி இது சம்பந்தி? ஒரே வீட்டுல இருந்து கூப்பிடாம? அதான் மனுஷ புத்தி. சமயத்துல கேடு கட்டு போய் குரங்கு புத்தியா மாறிடுதே. சம்பந்தி நான் சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. என்னைக்கு நீங்க சொல்லி நான் தப்பா எடுத்திருக்கிறேன் சொல்லுங்க. இல்ல வீடுகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் சகஜம்தான். ஆனா பெரியவங்கன்னு வீட்டுல இருக்குங்க, இது சரியான ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. கேட்காம இருப்பேனா? என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க கோபியை வீட்டு விசேஷத்தை கூப்பிடலையான்னு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரியுமா? எனக்கு கோபியை கூப்பிடுறது அவசியம்னு தோணலன்னு சொல்லிட்டாரு. மீறி வந்தாலும் ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கோபியை கூப்பிடுறது அவசியம் இல்லைன்னு இந்த வீட்டுல ஒருத்தர், அதுவும் வீட்டு மாப்பிள்ள சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சம்பந்தி. மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. அதுக்காக என்ன பேச முடியும்? கோபி எவ்வளவு செஞ்சிருக்கா? அவனுக்கு நான் சிபாரிசு பண்ணி அவங்க கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அசிங்கம். அதான் வாய் அடைச்சு போய் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த வீட்டுல நல்லவங்களை மதிக்க தெரியாத சில பேர் இருக்காங்க. என்னென்னமோ நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். அதுவும் மாணிக்கமா சரவ வராங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நட்ராஜ். வா சரோ, நல்லா இருக்கியா? வாங்கண்ணா. ஏய் என்னம்மா? சித்தப்பா வரலையா? சரோ இருந்து சாப்பிட்டு போங்க. விஜய் எங்க? கோபியும் காணோம். எங்க போயிருக்காங்க? அந்த கூத்த ஏன் கேக்குற சரோ? ஏன் என்னாச்சு? என் தம்பி தான் எனக்கு உயிர் மாதிரி. இந்த வீட்ல அவனை வச்சுதான் எல்லாமே. அவன் இல்லாம இந்த வீட்ல எந்த ஒரு நல்லது கெட்டதுமே நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட தம்பி இல்லாம இந்த விசேஷம் நடக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? அது ஏன் கேக்குற? ஒரு சின்ன மனஸ்தாபம் தான். இந்த வீட்ல அதெல்லாம் தினப்படி நடக்கிறது தானே. இத போய் பெருசு பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ என் தம்பி வீட்டுல கூட இருக்க கூடாதுன்னு உன் தங்கச்சி வெளியில கூட்டிட்டு போயிட்டாமா. நீயே சொல்லு சரோ, இதெல்லாம் நியாயமா? என் பொண்ணு வயசுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கா. அவ பிறந்ததுல இருந்து இத்தனை நாளும் அவளுக்கு துணிமணி, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அவன் பார்த்து பார்த்து செஞ்சவன். இன்னைக்கு அவன் கையால ஒரு முழம் பூவை கூட வாங்க முடியாம போச்சு. அத நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. புடவை ரொம்ப அருமையா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தா? உங்க மாமாவா? நம்ம செலக்ஷன்ல எப்பவுமே ஒரு ரேஞ்சா தான் இருக்கு மாமி. டேய் என்னடா வந்தவங்கள சாப்பிட கூடாம வெட்டி நான் பேசிட்டு இருக்க. எல்லாரும் சாப்பிட கூட்டோம். அவங்கள எல்லாம் கூட்டி போ. வாங்க வாங்க கூட்டி வரேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் வாங்க. சுடத்துல சாப்பிடலாம். வர்றா அந்த பசங்களை அவனை தைரியமா தண்ணி போட்டு நினைக்கிறாங்க. தண்ணியில விழுந்தாங்கன்னா தெரியும்.
அப்பா கடல்ல தான் இவ்வளவு தண்ணி இருக்கு அப்புறம் அம்மா ஏன் தண்ணி பஞ்சம்ன்றாங்க. கடல் தண்ணி யாராவது குடிப்பாங்களா? ஏன் குடிக்க கூடாது? அப்படி இல்லடா, அது கடல் தண்ணி உப்பா இருக்குண்டா. சாப்பாட்டுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம்ல, அப்ப தண்ணில உப்புன்னா ஏன் குடிக்க கூடாது? அது அப்படிதான்டா. என்னங்க ஆவுன்னா படிக்கிற காலத்தை நான் அப்படி இப்படின்னு இப்ப பையன் கேக்குறான் சொல்லுங்க. சும்மா ரே. அம்மா அப்பாக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அந்த கடல்ல இருக்க அனிமல்ஸ்லாம் அந்த தண்ணியை குடிச்சுதானே உயிர் வாழுது. அப்ப நம்ம ஏன் அந்த தண்ணியை குடிக்க கூடாது? சும்மா ஏதாவது ஏடா உடம்பா கேட்டுட்டு இருக்காத. இது கூட சொல்ல தெரியல, ஆனா ஸ்கூல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா தான் கையெழுத்து போடணும்னு மிஸ் சொல்றாங்க.